ஹலோ guys, இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நாங்களேருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா இங்க வந்தோடனே எனக்கு சிலிக்கா ஒரு மிஷினை கொடுத்தா. இதுதான் எனக்கான ஃபர்ஸ்ட் அசோசினேஷன் மிஷின். அதுவும் முக்கியமா பியூரிஃபிகேஷன் மிஷினா இது இருக்கு. எதிர்பார்க்கல மிஸ்டர் ஆர்கனைசேஷனை நான் ஜாயின் பண்ண உடனே என்னோட மிஷினோட டிஃபிகல்ட்டி இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு. இதுக்கப்புறம் அவன் போயின்னு இருக்கும் போதே திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த செவரெல்லாம் உடச்சிட்டு ஓடி வராங்க. எதிர்பார்க்கல இந்த அகாடமிக்குள்ள இந்த மாதிரி பீஸ்டுங்கெல்லாம் இருக்குன்னு. ஆப்வியஸா அவன் வந்து என் கூட சண்டை பொண்ணுன்னு வந்திருக்கான். அதே மாதிரி அவனோட ஸ்டார் லெவல் அது 1ல இருக்கு. ஆனா அவனோட பிசிக் அது வந்து S ரேங்க்ல இருக்கு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து நிறையவே டிமானிக் பீஸ்டுங்களை தோக்கச்சிருக்கேன். டிராகன் கிட்ட இருந்து நீ சர்வே ஆகியிருக்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கேன். வா ஒரு கை பாத்துக்கலாம் யாரோட S ரேங்க் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு. சண்டைக்கு ரெடி ஆகும் போதே அவன் நெஞ்சில ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த சிம்பிளை பார்த்தோன்னே தான் அவனுக்கு விஷயம் ஞாபகம் வருது. சிம்பிள் வந்து ஸ்பானியா அந்த ஃபேமிலியை தான் குறிக்குது. ஸ்பானியால இருக்க பிரின்ஸ் வந்து இங்க வருவான் நான் எதிர்பார்க்கல. அந்த ரூமர் எல்லாமே உண்மைதான் நினைக்கிறேன். அந்த ஸ்பானியா கிங்டம் இது வரைக்கும் யாராலையுமே எதுவும் பண்ண முடியல. எம்பரரே அங்க போய் தாக்கலான்னு பார்த்தாரு. இந்த அளவு கடைசியில தோத்து போனதுதான் மிச்சம். எல்லா விஷயமும் இதே மாதிரி நல்லா போகும்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அவரோட ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்தனால அவர் அப்படியே இறந்து போயிட்டாரு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது அவரோட பிசிக்கை ரொம்ப அதிகமா ட்ரெயின் பண்றதுக்கு பார்த்தாரு. கடைசியில அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. இவன் வந்து யாரு ஸ்ட்ராங்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். நான் ஆப்வியஸா அவனோட பாடி கிளாஸ் வந்து S ரேங்க்ல இருக்கு. நான் ஸ்ட்ராங்கா இல்ல இவன் ஸ்ட்ராங்கான்னு பார்க்க ஆசைப்படுறான். உண்மையிலேயே எனக்கு வந்து இதுக்கெல்லாம் டைமே இல்ல. சோ அதனால நான் அவன் கிட்ட ஒரு பொய்ய சொன்னேன். இதெல்லாம் நம்ம இப்ப பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பர்மிஷன் இதுக்கெல்லாம் கிடையாது. அப்படி நீ வந்து என் கூட சண்டை பொண்ணுன்னு ஆசைப்பட்டா சிபிள் கிட்ட நீ ஃபார்முலா ஒரு பர்மிஷனை கேட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னா அவங்களோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் டக்குன்னு போய் கேட்டு வரேன். இரவு ஒரு இடத்த காட்ட அவன் அப்படியே அங்க ஓடி போயிடறான். எல்லா ரூமர்ஸும் உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரின்ஸோட மூளை முழுக்க ஃபுல்லாவே மசில்ஸா தான் இருக்கு. ஏன்னா எதை சொன்னாலும் அவன் ஈஸியா நம்புறான். இப்போ என்னோட அசாசினேஷனை நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா ஆப்பிரிக்கால 3 ரிச்சான பர்சன்ஸ் இருக்காங்க. இல்ல இவன் தான் ஒன் ஆஃப் த 3 ரிச்சஸ்ட் ஆப்பிரிக்கன் பர்சன்ல இவனும் ஒரு பர்சன். ஏகப்பட்ட ரிசர்ச் ஏகப்பட்ட ஸ்லேவ்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த இவன் வந்து பண்ணிருக்கான். இவன் தான் நம்மளோட டார்கெட். இவனை இப்போ விட்டா அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரத்துல இவனை அவளைக்கும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் ஆர்கனைசேஷனுக்கே கஷ்டப்பட்டு தான் இவனோட ட்ரேஸே கிடைச்சிருக்கு. ஆனா திடீர்னு அங்க ஒரு சத்தமும் கேக்குது. சீக்கிரம் செக்யூரிட்டிய ஹை ஆக்குங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு கிடைச்ச அந்த மர்ச்சன்டைஸ் அதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. அங்க கேலனுக்கும் இதனால என்னன்னு தெரியல. அங்க புதுசா ஏதோ ஒரு விதமான எனர்ஜி வந்து சென்ஸ் ஆகுது. இந்த சைடு அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நீ வந்து நல்லா தூங்கு என்னோட மணி பேக் அப்படின்னு அவன் சொல்லிருப்பானா. திடீர்னு அங்க ஒரு பிளாக் ஆன ஆரா வந்து பரவுது. இதை பண்ணதும் நம்ம ஹீரோ தான். அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அவன் விட்டு வைக்கல. எல்லாரையுமே அப்படியே கொள்றான். பாக்குற அவனுக்கு புரியல. ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. ஏன்னா சீக்கிரமா அவனை பிடிக்கிற வழியை பாருங்க. ஏன்னா அவன் நம்ம ஆளுங்களை கொண்டு இருக்கான். அங்க இன்னொருத்தனும் இருப்பான். அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்வாட் அப்படியே பறந்து போகுது. அவன் காலு கிட்ட பயங்கரமா தாக்கி அவனோட கழுத்திலேயே கத்திய வச்சு அப்படியே வெட்டி விட்டுறான். பின்னாடியே ஒரு வாய்ஸும் கேக்குது. ஆமா இங்க இருக்கிற எல்லா காட்ஸும் எங்க தான் போனாங்க. கவலைப்படாத, உனக்கே கூடிய சீக்கிரத்துல தெரியும். எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த நரகத்துக்கு தான் நீயும் இப்ப போக போற. வந்து ஹையர் பண்ண ஒரு காட்ஸும் சுத்த வேஸ்ட். அவங்க கிட்ட எந்த விதமான திறமையும் இல்ல. உண்மையை சொன்னா உன்னோட காசு எல்லாமே வேஸ்டா தான் போயிருக்கு. அட உனக்கு என்ன வேணும்? உனக்கு என் கிட்ட இருக்கிற காசு வேணுமா? எதுவா இருந்தாலும் கேளு, நான் தரேன். என்னை தயவு செஞ்சு விட்டுரு. இந்த உலகத்திலேயே நான் மிகப்பெரிய பணக்காரன். என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா இவன் எவ்வளவு விஷயத்த சொல்லியும் நான் என்ன தெரியுமா பண்ண? அப்படியே வெட்டி விட்டேன். அவன் பயங்கரமா கத்துனான். இந்த ஜிக்மேன் இவன் வந்து சாதாரணமான ஆள் இல்ல. ஏகப்பட்ட ஸ்லேவ்ஸ இவன் வந்து ஃபர்பிடனா எல்லாருக்கும் விற்கிறான். அது ஒண்டி இல்லாம ஹியூமன் டிராபிகிங் அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவன் பண்ணிருக்கான். சோ இன்னமும் நான் உனக்கு ஒரு மிச்சம் தரேன். இதுலயாச்சும் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் ஒத்துக்கிறேன் பார்க்கலாம். ஆனா இதுலயும் நம்ம ஜிக்மேன் வந்து ஒத்துக்கல. வந்து என்ன ஆசைப்படுற? அதாவது என்ன கொல்லணுமா? ஆமா இல்லையா பின்ன. ஏன்னா நீ வாழ்றதுக்கு பண்ண அந்த விஷயத்தெல்லாம் என்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீ ப்ராடக்ட் ஒண்டி விற்காம ஏகப்பட்ட தப்பான காரியங்களையும் பண்ணிருக்கேன். ஆமா நான் வந்து என்ன பண்ண முடியும்? அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் எந்த விதமான தப்பையும் பண்ணல. ஏன்னா அவங்களும் தானே வாங்குறாங்க. நான் வந்து வாழணும்னு சொல்லி தானே இப்படி எல்லாம் பண்ணேன். வந்து புரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு இந்த பெயின்ஃபுல்லான டெத்தை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால அவனோட பயங்கரமான ஸ்டைக்ஸை வச்சு அப்படியே அவனை கொல்றான். இவனுக்கு இது தேவைதான். ஏன்னா இவன் பண்ண காரியங்கள் அப்படி. இதோட என்னோட பியூரிஃபிகேஷன் இந்த மிஷின் வந்து மொத்தமா கம்ப்ளீட் ஆகுது. ஆனா எதுக்கோ ஒரு வாட்டி இந்த இடம் முழுக்க நான் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஜிக்கோ அந்த கேட்டை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
என்னோட பண மூட்டை இது வந்து இங்க தூங்குதுன்னு அந்த கேட்டை அப்படியே துண்டு துண்டாக்குறான். அங்க இருக்கிற விஷயத்த பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க ஒரு பொண்ணு பத்துன்னு இருக்கா, அவ கையில ஒரு எக்கும் இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரியுது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அது ஒண்டி இல்லாம நல்லா பாருங்க மாஸ்டர், கட்டி போச்சுன்னு இருக்கிறது ஒரு டிராகனோட முட்டை. டிராகனோட முட்டையா? அது வந்து இங்க என்ன பண்ணுது? சோ இதனால எனக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் வீட்டுக்கு அந்த டிராகன் முட்டையை கொண்டு வந்தேன். இதை பார்த்து என்னோட நைட்டும் ரொம்ப ஆச்சரியமானா, ஆமா யங் மாஸ்டர், இது வந்து நீங்க எங்கல இருந்து கொண்டு வந்தீங்க? அதுவா, நான் போற வழியில பார்த்தேன், சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தூக்கின்னு வந்துட்டேன். என்னது தூக்கின்னு வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால நம்ப முடியும்னு சொல்றீங்களா? நீ நம்பு, நம்பாம போ. நான் வந்து போற வழியில இதை தூக்கின்னு வந்தேன். அங்க ஹீரோவும் அப்படியே அந்த முட்டையை பார்த்துக்கினே யோசிக்கிறான். இன்னமும் புரியல. அதாவது இந்த டிராகனோட முட்டையை யாரு வந்து வாங்க பார்த்தா? இதை விற்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்கும். இதை அவன் டெலிவரி பண்றதுக்கு தான் பார்த்துன்னு தான் நினைக்கிறேன். யங் மாஸ்டர், இந்த முட்டை வந்து திடீர்னு பொறிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்தீங்களா நம்மளோட நிலைமைய? அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த டிராகனோட முட்டை அது அவ்வளவு சீக்கிரத்துல போயாது. அதுக்கு ஏகப்பட்ட மானா வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கும் மேல ஃபார்மேஷன் இருக்கணும். சோ நான் கேரண்டியா சொல்ல முடியும், டிராகனோட முட்டை அதோட அம்மாவை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரத்துல இங்கெல்லாம் பொரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி இவன் சொல்லுவானா, அந்த முட்டை உடையிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. உண்மையிலேயே அந்த முட்டை உடையுது. பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. மாஸ்டர், நான் வந்து சொன்னல பாருங்க, இந்த முட்டை வந்து உடையுது. இந்த முட்டையில இருந்து ஏதோ ஒரு குட்டி டிராகனும் வெளியில வருது. அதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. யங் மாஸ்டர், நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, இது வந்து டிராகனா இல்ல ஒரு ஹியூமனா? ஏன்னா இதை பாக்குறதுக்கு அந்த ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிருந்தால அந்த பொண்ணு மாதிரியே தான் இருக்கு. ஆனா இது டிராகனா இருக்கு. ஏன்னா டிராகனும் ஹியூமனும் கலந்த ஒரு பிரீடா அந்த டிராகனோட அந்த குட்டி பொண்ணு. அது பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து அப்பா அப்பான்னு கட்டி பிடிக்குது. அது நான் தான் இந்த டிராகனோட அப்பாவா? நான் பேரண்டா இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லையே. இவன் இப்படி முழிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி தட்டி விடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி என்னடா இது பொறுமையா கதை போகுதுன்னு பாக்குறீங்களா? இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். சோ ஜஸ்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயத்துக்கும் லிங்க் கண்டிப்பா இருக்கும். பொறுமையா பாருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். உங்களை இதுக்கப்புறம் வர வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சனரா.